Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு ஜெனரல் அகாடமிக்கு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. ஆல்ரெடி எல்லாருக்குமே மெயில் அனுப்பியிருக்காங்க. வெப்சைட்ல யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ யார் யாருக்கெல்லாம் சீட் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கான லிஸ்ட்டுமே வந்து போட்டிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன டைமிங்க்கு 1 hour பிஃபோர் நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் அண்ணா ஆடிட்டோரியமில் தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். அது போல் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டோக்கன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்கள் டிஎன்ஏயூவில் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை வந்து வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து லாகின்ல போட்டிருக்காங்க, அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், 12th மார்க் ஷீட் ஒரிஜினல், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே போல் பார்த்தீங்கன்னா டிசி ஒரிஜினல், எல்லாமே ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. 12th மார்க் ஷீட் வரல அப்படின்னா நீங்கள் ப்ரொவிஷனல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தான் வந்து உங்ககிட்ட வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதில் சில டாக்குமெண்ட்ஸை கூட உங்ககிட்ட வாங்கி வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வாங்கி வச்சுக்கிட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறவங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மறக்காமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. லாஸ்ட் டைம்லாம் 20,000 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின்ல தான் வந்து பே பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பற்றி எதுவுமே வந்து மெயிலையுமே இன்டிமேஷன் கொடுக்கல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு ஸ்லைடிங் போட போகிறீங்க அப்படின்னா அங்கே ஸ்லைடிங் வில்லிங்னஸ் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதையுமே வந்து கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே அப்படின்னா நீங்கள் ஸ்லைடிங் வில்லிங்னஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் நான் ஸ்லைடிங் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த வில்லிங்னஸ் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். இந்த டோட்டல் கவுன்சிலிங் முடிகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கடைசியாக உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அதில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்லைடிங் அப்போவும் நீங்கள் டிஎன்ஏயூக்கு போக தேவையில்லை. ஒரு டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டு வந்துட்டா போதும். ஃபைனலாக எந்த காலேஜ் கிடைக்குதோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் தான் நாளைக்கு ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ சொன்ன டைமில் கரெக்டாக நீங்கள் அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ கிடச்சிருக்க காலேஜ் வேணாம், நான் டிஎன்ஏயூவில் ஜாயின் பண்ண விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கவுன்சிலிங்க்கு போக தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. அந்த சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறவங்க கரெக்டாக எல்லா ஸ்டெப்ஸுமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக உங்கள் சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.